எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த சமையல் செய்கிறத விட பெரிய வேலை என்ன தெரியுங்களா? என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறது தான். இந்த யோசிச்சு என் பையன் வேற டெய்லி இட்லி தோசையாக கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டான். ஸோ இந்த டைம் அந்த இட்லியே கொஞ்சம் வேறு மாதிரி செய்யலான்ட்டு, இது முன்னாடி கொஞ்சம் ஃபேமஸான டிஷ் தாங்க, ஹைதராபாதி தவா இட்லி. ஸோ இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு தவாவில் வந்துட்டு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு, வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், கேரட், கேப்சிகம், உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தவாலே கிளறி விட்டுருங்க. ஒரு கிளறிட்டு மேலே வந்து லிட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அது கொஞ்சம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு காரம் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு வந்து நான் இன்றைக்கி சில்லி பவுட்ரு தாங்க சேர்த்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 3ஆக நான் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கரண்டி மாவு ஆட் பண்ணியாச்சு. என்னோடய தவா வந்து ரொம்ப குழிங்க. ஸோ வந்துட்டு எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி 3 ஒன்று சேர்ந்துருச்சு. எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஸோ வந்து அதுக்கு மேலே பீட்ரூட்டு, நீங்கள் வேணுன்னா கொத்தமல்லி தழை, இன்னும் காரத்துக்கு வேணுனாலும் அது மேலே சில்லி பவுடர் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று கரெக்டாக திருப்பிட்டேங்க. மித்த எல்லாம் கொஞ்சம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம போட்டது 3, ஆனால் நான் எடுத்துருக்கிறது 4. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.